இங்க ஒருத்தன் தீ எரிஞ்சிட்டு இருந்த ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்காக 10வது மாடியில இருந்து நேரா கீழே குதிக்கிறான். அதிர்ஷ்டவசமா அவனுக்கும் அந்த குட்டி பொண்ணுக்கும் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல. உடனே அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குதான்னு அக்கறையா கேட்கறான். ஆனா அந்த குட்டி பொண்ணும் அவங்க ஃபேமிலியும் அவனை கண்டுக்காம வேகமா அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அப்போ திடீர்னு யாரோ அவனை நேம் சொல்லி கூப்பிடுறாங்க. யாருன்னு அவன் பாக்குறப்ப பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்த 2 பேர் அந்த ஆபத்தான பில்டிங்குக்கு கீழே நின்றுட்டு இருந்தாங்க. உடனே அவன் வேகமா அவங்கள அங்க இருந்து மூவ் பண்ணி போங்க, அந்த இடம் ஆபத்தானதுன்னு சொல்றான். அப்போ அவனோட டீம் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் மயங்கி கிடந்த ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக சிபிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அவனுக்கு உண்மை தெரியுது, அவங்க காப்பாத்த போராடினது ஏற்கனவே இறந்து போன அவனோட உடலத்தான். அப்போதான் அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டேன்னு உணர்றான். அப்போ அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்த 2 பேரும் அவன் பக்கத்துல வந்து நாங்க நரகத்துல இருந்து வந்த தூதர்கள்னும் மத்தவங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணனதுக்காக உனக்கு உயர்ந்த மனிதன் பட்டம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. உடனே அவன் ஒரு ஸ்பின்னிங் ஓட்டெக்ஸ் வழியா நரகத்துக்கு போய் சேர்ந்துடுறான். இந்த இடத்துல தான் இறந்து போன எல்லாரையும் உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களான்னு ஜட்ஜ் பண்ணி தீர்ப்பு வழங்குவாங்க. ஆக்சுவலா இவன் அவனோட லைஃப்ல நிறைய பேர் அவனோட உயிரை பணையம் வச்சு காப்பாத்திருப்பான். இவன் கிட்ட எந்த சோம்பேறித்தனமும் இருந்திருக்காது. அப்போ நரகராணி அவனோட லைஃப் சீன்ஸை பார்த்துட்டு கண்கலங்கி எழும்பி கைத்தட்டி அவனை பாராட்டி அவனுக்காக ஒரு சிலை அங்க வைக்க போறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆர்வத்துல அந்த நரகராணி நீ ஏன் உன்னோட உயிரை பணையம் வச்சு மத்தவங்க உயிரை காப்பாத்தினான்னு அவன் கிட்ட கேக்குறாங்க. அவனும் உடனே அவங்க கிட்ட வேற எதுக்காக, எல்லாம் பணத்துக்காகத்தான்னு சொல்றான். அது கேட்டதும் அங்க இருந்தவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகாங்க. ஏன்னா வெறும் பணத்தை ஆசைப்பிடிச்சு வாழ்றவங்கள அவங்க எப்பவுமே சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த நரகராணியும் அவன் மேல பயங்கர கோபப்பட்டு அவனுக்கு தண்டனை வழங்க உத்தரவிடுறாங்க. உடனே அங்க இருந்தவங்க அவனை நரகத்துக்கு அனுப்புறதுக்காக அவன் நின்றுட்டு இருந்த மூங்கில் கட்டையை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அந்த அருவி நேரா கீழே போகுது. அங்க கிரைண்டர் மாதிரி ஒரு பெரிய அரைக்கிற சக்கரம் கீழே இருந்த குற்றவாளிகள் எல்லாரையும் நசுக்கிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அங்க இருந்து தப்பிச்சு யாராவது கடல்ல குதிச்சாலும் அந்த கடல்ல இருந்த கொடூரமான மீன்கள் அவங்கள விடாம அட்டாக் பண்ணும். அவன் பயத்துல நடுங்கிட்டு இருந்த டைம்ல நரக தூதர்ல ஒருத்தன் வேகமா தண்ணியில குதிச்சு அவனை காப்பாத்தி அவனோட லைஃப முழுசா பாருங்கன்னு ராணி கிட்ட கெஞ்சி கேக்குறான். அந்த ராணியும் அவனோட ரெக்வெஸ்ட ஏத்துக்கிட்டு அவனோட ஃபுல் லைஃபையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் அவனோட லைஃப்ல ஒரே டைம்ல 5 ஒர்க் பண்ணிருப்பான். டே டைம் ஃபயர் ஃபைட்டர் ஒர்க்கும், நைட் டைம் ஹோட்டல்ல ஒர்க்கும், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்ல வெயிட் தூக்குற ஒர்க்கும், வீக்கெண்ட்ல பப்ளிக் டாய்லெட் கிளீனிங் ஒர்க்கும், அவனோட கை உடஞ்சி போயிருந்த டைம்ல கூட டிரைவர் ஒர்க்கும் சின்சியரா பார்த்திருப்பான். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னா நோயால பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த அவன் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்காகவும் எப்படியாவது ஜட்ஜ் ஆகிடணும்னு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்த அவன் தம்பியோட படிப்பு செலவுக்காக தான் அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சிருப்பான். இந்த உண்மையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நரகராணி அவனுக்கு பணம் ஏன் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் மேல மனசுருகி அவனோட தண்டனையை ரத்து பண்ணி அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க.